ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம தூதுவளை சூப் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். தூதுவளை பொதுவா சளி, இருமல், ஆஸ்மா, மூச்சு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த இலைய பறிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா ஃபுல்லா முள்ளா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைய பறிச்சு எடுத்துக்கலாம். பறிச்ச அப்புறம் இந்த காம்பு பகுதியை ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இலையில இருக்கிற முள்ளையும் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இலையெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதுல கொஞ்சம் கடலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு 8ல இருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த சூப்போட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. அப்புறம் ஒரு 8 பூண்டு பல்லு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின அப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற தூதுவளை இலை அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாத்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சூப் கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுனால ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்ப திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனல் டச்சா ஃப்ரெஷ்ஷா இடிச்ச பெப்பர், கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்ம தூதுவளை சூப் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய ஹெர்பல் ரெசிபிஸ், கார்டன் டு கிச்சன் ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி கார்டனிங்.